எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா poured by Nippon Paint, Asia's real #1 paint, co-presented by Desire Natural Sweetener. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நல்ல ஒரு மாதிரி நடிக்க. வாங்க தம்பி, உட்காருங்க. வணக்கம் மாமா. உட்காருங்க. கோதாவரி, ஆ? தம்பி காஃபி குடுத்தியா? கேட்டேன், அதெல்லாம் வேணான்ட்டாரு. என்ன கோதாவரி, அப்படிதான் சொல்லுவாங்க. நாம தான் கொடுக்கணும். நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. இத வரேன். உட்காருங்க தம்பி. தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல்ல கோவத்துல அப்படி. ஐயோ மாமா, பரவாயில்ல மாமா. அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா, நீங்க உங்க அண்ணா ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ் த. காஃபியோட கிளம்பிடாதீங்க, சாப்பிட்டு போனோம். ஐயோ பரவாயில்ல த. அப்புறம் என்ன விஷயம் தம்பி? ஒன்றும் இல்லை மாமா, மீனாட்சிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு. மாமா நீங்கள் இருங்க, நாங்கள் போய் பேசிட்டு வந்துடுறோம். என்ன அமைதியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு மீனாட்சி. என்னாச்சு? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு நீயே சொல்லு. சொல்லுங்க. சிவா என்னோட பெரியவன். அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் நமக்கு கல்யாணம் ஆனால் நல்லாவா இருக்கும் மீனாட்சி? சிவாவை பற்றி உனக்கே நல்லா தெரியும். அவனுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஆனால் அவனுக்கு என் மேலே பாசம் ரொம்ப அதிகம். அதான் அவனுக்கு பிடிக்காத வேலையை கூட நம்ம கல்யாணத்துக்காக அவன் செஞ்சான். நம்ம கல்யாணத்துக்காக அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கினது கூட அவன்தான். அப்படிப்பட்டவனுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவனையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம நிச்சயதார்த்தத்துக்காக ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் ஆல்ரெடி 3 டேட்டில் 2 டேட்டு போயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டேட்டு தான் மீனாட்சி. அதுக்கும் 1 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே சிவா மனசை மாற்றி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். நமக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா உடனே கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போன்னு நீ தான் சிவா கிட்ட சொல்லணும். என்ன மீனாட்சி, நான் சொல்கிறது உனக்கு நியாயமா படலையா? நீங்க சொல்றதுல தப்பே கிடையாது.
நமக்காக எவ்வளவோ செஞ்ச உங்க அண்ணனை விட்டுட்டு நாம மட்டும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோட வாழும்போது அவர் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யாருமே முயற்சிக்கலன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. நாம தெரிஞ்சே அந்த நிலைமைக்கு அவரை விட்டுறக்கூடாது. உங்க அண்ணனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ம்? மீனாட்சி ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் வெளி மனுஷி கிடையாது. சரி, எப்படி உங்க அண்ணனை சம்மதிக்க வைக்கிறது? அவனை ஒத்துக்க வைக்கிறது அப்புறம் மீனாட்சி. ஆனால் நம்ம நிச்சயதார்த்தம் இப்போ நடக்க போகிறது இல்லைன்னு எப்படி உங்கள் அப்பா அம்மாட்ட இப்போ சொல்கிறது? இப்படி இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். எங்க அப்பா அம்மா நம்ம நிலைமையை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லை மீனாட்சி, எனக்கு ஏதோ டென்ஷனாக இருக்கு மீனாட்சி. இப்ப டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அப்போ நான் போனதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறியா? ஐயோ, நீங்க இல்லாம நான் மட்டும் சொன்னா அது அவங்கள அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க வந்து சொன்னாதான் சரியா இருக்கும். அப்படின்றியா? ம். சரி வா போகலாம். ம். தம்பி, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அதுவும் நிச்சயம் கூட பண்ணாமல் இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிறது நல்லா இருக்காது தம்பி. மாமா, நான் உங்களை பார்த்து பேசலாம் தான் வந்தேன். என்ன பார்த்து பேசலான்னு வந்தீங்களா? ஆ. உட்காருங்க. என்ன விஷயம்? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, தயங்காதீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது வந்து மாமா, அப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா. ம், வர வாரத்துல நிச்சயத்துக்கு நாள் பார்த்திருந்தோம்ல, அன்னைக்கு நிச்சயம் வேண்டான்னு சொல்றாருப்பா. அந்த முகூர்த்த நாளை விட்டா அடுத்த முகூர்த்தம் ரொம்ப தள்ளி வருதே அம்மா. சரி, அந்த தேதியில நிச்சயம் பண்றதுல என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை மாமா. சிவாக்கு கல்யாணம் பண்ணாமல் எனக்கு கல்யாணம் பண்ணுறது அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு அம்மா சொல்கிறாங்க. அதனால தான் சிவா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நிச்சயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு சொல்கிறேன். இத பாருங்க தம்பி, ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையும் பேசி முடிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து இப்படி சொன்னா எப்படி? உங்க அம்மா சொல்ற சரிதான். அதுக்காக உங்க நிச்சயதார்த்தத்தை தள்ளி வச்சா ஊர் தப்பா பேசுமே. ரொம்ப நாளாக நிச்சயத்தை தள்ளி போட மாட்டேன் மாமா. நான் சிவா கிட்ட பேசினா சிவா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அவன் ஒத்துக்கிட்ட உடனே நம்ம நிச்சயத்தை வச்சுக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. உங்க அண்ணன் எப்போ ஒத்துக்கிறது, உங்களுக்கு எப்போ நிச்சயம் பண்றது? சிவாவுக்கு கல்யாணம்னாலே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்கனாலே பிடிக்காது. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல உங்க அம்மாக்கு இஷ்டம் இல்லையோன்னு தோணுது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி நிச்சயதார்த்தத்தை தள்ளி வைக்கிறாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. சிவாக்கும் கல்யாணம் நடக்கணும்ல மாமா, அதுக்கு தான். நீங்க இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமே நடக்காம போயிடும். மாமா ப்ளீஸ் மாமா, அப்படிலாம் சொல்லிடாதீங்க மாமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ம். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவுக்கு வாங்க. நாளான்னைக்கு நானே என் பொண்டாட்டி உங்க அம்மாவை பார்க்க வருவோம். குறிச்ச தேதியில நிச்சயம் பண்ண அவங்க சம்மதிக்கணும். அப்படி இல்லைன்னா என் பொண்ணை நீங்க மறந்துட வேண்டியது. மாமா கிளம்புங்க தம்பி. மாமா என்னங்க?
அம்மா தாயே, ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில சிவா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே எங்க அக்கா மீனாட்சிக்காக தான். எனக்காக இல்லைனாலும் மீனாட்சி அக்காக்காகவாது சிவா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். அப்போதான் அந்த சுபத்ரா போட்ட திட்டத்துல மாட்டிக்காம எங்க அக்கா கழுத்துல சுந்தரால தாலி கட்ட முடியும். இது எல்லாமே நடக்கணும் தாயே. அது உன்னால மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுமா. ஐஸ்கிரீம் பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு சிவா கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டோம். இப்ப அந்த பொண்ணு போட்டோ எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? ஐடியா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய். ஹாய், நீங்க? நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். உங்க துப்பட்டா ரொம்ப அழகா இருக்கு. ஓ, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இது கொடுக்குறீங்களா? இந்த கலர் எனக்கு மேட்சிங்கா இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்துடுறேன். உடனே நான் கொடுத்துருவேன். ம், ஓகே. தேங்க்ஸ். எல்லாம் ஓகே. ஆனா நம்ம கண்ணு தெரியுதே. நம்ம கண்ணு வேற பிரைட்டான கண்ணு. அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவானே. ஆமா, மேட்சிங்கா இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ முகத்துல கட்டியிருக்கீங்க. அது என் முகத்துக்கு மேட்சிங்கா இருக்கான்னு பார்த்தேன். எப்படி மேட்சிங்கா இருக்கா? ஆ ஆ, இருக்கு இருக்கு. ஐயோ, எப்படிங்க? நான் எதிர்பார்த்த எல்லாமே கையில வச்சிருக்கீங்க. குடுங்க குடுங்க குடுங்க. இதுவும் நல்ல மேட்சிங்கா தான் இருக்கு. நான் மேட்சிங்கா இருக்கான்னு கேட்கவே இல்லையே. இது கூலிங் கிளாஸ்ல, அதான் கூலிங்கா இருக்கான்னு பார்த்தேன். ம், இதுல நான் எப்படி இருக்கேன்? ம், நல்லா இருக்கீங்க. இது பார்த்தா நான் தான் தெரியுதா? முகத்தை மூடி இருந்தா யாரா இருந்தாலும் அடையாளம் தெரியாது. ஓ, அப்ப சத்தியமா இது என்ன மாதிரி இல்லல? ம்ஹும், இல்ல. That's it. This is what I want. இது கொஞ்சம் பிடிங்க. Thank you. ஹலோ கார்த்திக், நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். கேபினுக்கு வாங்க. ஓகே, இதோ உடனே வரேன். ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதாவது சொல்லுவோம். ஹாய் சிவா. யா கார்த்திக், என்ன நீங்க மட்டும் வரீங்க? ஆடிட்டர் வர சொல்லுங்க, மீட்டிங் முடிச்சிடலாம். ஆடிட்டரா? ஆடிட்டர் அவர் இப்பதான் கிளம்பினாரு. வாட்? கிளம்பிட்டாரா? சரி, எப்படி நீங்க ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணீங்க? இப்படி திடுதிப்புன்னு கேள்வி கேட்டா யார் பதில் சொல்றது? அது வந்து சிவா, நம்ம ஆடிட்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம்ல அந்த டாக்குமெண்ட்டுக்கும் பேங்க் கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. How come it is possible கார்த்திக்? அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட்டா தான் மெயின்டைன் பண்றோம். ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே ஒயிட் மணி. அப்படி இருக்கும்போது எப்படி டிஃபரன்ஸ் வரும்? இல்ல சிவா, ஐயோ, 1 month அக்கவுண்ட்டை நான் ஃபைல் பண்ணாம விட்டுட்டேன். அது யாரோட தப்பு கார்த்திக்? என்னதுதான். அது எல்லாத்தையும் ஆடிட்டருக்கு நான் மெயில் பண்ணிட்டேன் சிவா. இப்ப இதை இவ்வளவு சாதாரணமா சொல்ற நீங்க போன்ல மட்டும் ஏன் ஆபீஸை எர்த்குவாக்ல விழுற மாதிரி கத்துறீங்க? அப்படியா சொன்ன? இல்லையே கார்த்திக், எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? அச்சோ, சாரி சிவா. என்ன கார்த்திக்? யா தப்பிச்சேன். யா ப்ளீஸ் கனெக்ட். யா, ஹாய் சார், சிவா ஹியர். சர்மாஜி, இப்போ நான் உங்ககிட்ட பேசலாமா? ஆர் யூ கன்வீனியன்ட்? அது ஒன்றும் இல்லை, எங்கள் லான்ச் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு. தனிப்பட்ட முறையில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. டெக்னிக்கல் சைடும் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதையுமே நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா, அதை எதையுமே சார்ட் அவுட் பண்ணாமல் எங்களால் ப்ராடக்டை மார்க்கெட்டை கொண்டு வர முடியாது. அதான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். சர்மாஜி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது முழுசா கேளுங்க. நீங்க கேட்டவனெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப தர முடியாதுங்க. ஆஸ் பர் அக்ரிமெண்ட் 6 months டைம் இருக்கு.
டேய் சிவா இட் இஸ் நாட் பாசிபிள் சர்மாஜி. சிவா சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நாங்க இன்ட்ரெஸ்டா பே பண்றோம். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவா நான் உன்கிட்ட பேசணும்டா அர்ஜுன். ஏய், அதை விட இது முக்கியமான விஷயம். வெளியில போடா. சாரி சர்மாஜி, சொல்லுங்க. லுக் மிஸ்டர் சர்மாஜி, யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்வெஸ்டர். நீங்க சேர்மனும் கிடையாது, எம்டியும் கிடையாது. அதை எல்லாத்தையுமே நம்ம கிளியரா அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே கம்பெனி லா படி தான் நடக்குது. நீங்க ஒன்று பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போது சொல்லுங்க, நம்ம லீகலா ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்கும் ரொம்ப அவசரம்னா என்னோட லீகல் அட்வைசர் அனுப்புறேன், அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பாய். டேய் சிவா டேய், என்னடா உன் ப்ராப்ளம்? முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போதே டிஸ்டர்ப் பண்ற. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லை உனக்கு? எனக்கு சென்ஸ் இருக்கா இல்லையான்றது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். என்னது அது? என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாது செய். டேய், பல்லெல்லாம் கழட்டிரும். வெளில போடா. இப்போ எதுக்கு நீ கத்துற? சுந்தர், இது ஆபீஸ். ஏதாவது பேசுறதா இருந்தா வெளியில போய் பேசுங்க. மாமா வீடா இருந்தானே ஆபீஸா இருந்தானே எங்க இருந்தாலும் எனக்கு அண்ணன் தானே. அதுல சுந்தர், அவனை கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க. டேய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம பேசி என்ன இரிட்டேட் பண்ணாத. தயவு செஞ்சு கிளம்பு. டேய் எனக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. சுந்தர், கெட் லாஸ். டேய் நான் எதுக்கு வெளியே போகணும்? இங்க பார், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத. மரியாதை இங்க இருந்து வெளில போ. வெளியே உன்னை பத்தி எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? டேய், உலகத்துல பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பத்தி பேசுறானா அவன் வேலை வெட்டி இல்லாத முட்டாள்னு அர்த்தம். அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. ஏய் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா, நான் போறேன். டேய், சொல்றேன்ல. ஐயோ சிவா, போடா. சுந்தர், சிவா, என்ன சிவா இது? கார்த்திக், ஈவினிங் 6 o'clock அக்கௌண்ட்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சிவா. ஹலோ பாஸ், ஒரு குட் நியூஸ் பாஸ். அந்த பொண்ணு வந்தா. என்னது? வந்தாளா? அவளை அப்படியே பிடிச்சு இமிடியேட்டா கிளம்பி நான் அங்க வர்றேன். பாஸ் பாஸ் பாஸ், அவங்கள எப்படி பிடிச்சு வைக்கிறது? அவங்க தான் போயிட்டாங்களே. என்னது? போயிட்டாளா? நீங்க வரலன்னு உடனே அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க பாஸ். உங்க மேல எவ்வளவு கோவப்பட்டாங்க தெரியுமா? கோவப்பட வேண்டியது நான். அவ யாரு என் மேல கோவப்படுறதுக்கு? ஒண்ணு அவ உன்னை மாதிரி லூசா இருக்கணும், இல்லைன்னா பைத்தியமா இருக்கணும். பாஸ், ரெண்டுமே ஒண்ணுதான் பாஸ். ஆனாலும் நீங்க லவ் பண்ற பொண்ணை இப்படி எல்லாம் திட்டக்கூடாது பாஸ். ஏய், சீ, அவ யாரு என்னை லவ் பண்றதுக்கு? குன்றுவேன். ஹலோ ஹலோ ஹலோ, யாரோ உங்களை காதலிக்கிறதுக்கு என்னைய திட்டுறீங்க? ஏய் லூசு, உன்னை திட்டல, அவளதான் திட்டினேன். ஓ அவ்வளையா? அப்ப சரி. ஆமா, பேர் என்ன? சக்தி. ஏய் வளராத. பாஸ், நீங்க பேர் கேட்டீங்க, நான் சொன்னேன். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்க? உன் பேரை எவன் எங்க கேட்டான்? அவ பேரை கேட்டேன். ஓ பரவாயில்லையே. ஏய், என்ன பரவாயில்ல? இல்ல பாஸ், வெளியில காதலிக்காத மாதிரி காமிச்சாலும் உள்ளுக்குள்ள அவங்க மேல உங்களுக்கு காதல் இருக்கு பாஸ். அதனாலதான் நீங்க அவங்க பேரை கேக்குறீங்க. ஏய் சே, அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா கேக்குறேன், அவ்வளவுதான். அப்படியே சொல்லிட்டாலும் அவ உங்களை விட பெரிய ஆளு. என்னது? என்ன விட பெரியவளா? என்ன வயசு இருக்கும்? ஒரு 148 வயசு இருக்கும் பாஸ். 148? ஏய், நான் சொன்னது அந்த பெரியவ இல்ல, உங்களை விட அவ உஷாரு, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பாஸ். அவங்க கடைசி வரைக்கும் பேரை சொல்லவே மாட்டேன்டாங்க பாஸ். ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது. சரி, போட்டோ எடுக்கணும்னு சொன்னல, எடுத்தியா? எடுத்துட்டேன் பாஸ். இமிடியேட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. ஏய், ஆ. நெட் பேலன்ஸ்லாம் இருக்குல்ல? இருக்கு பாஸ். முதல்ல போன் கட் பண்ணுங்க பாஸ். சீக்கிரம் அனுப்பு.